கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்குது, என்ன மேட்ருன்னு சொல்லி கேக்குறீங்களா? நாம் ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது, அதை செய்யும் பொழுது, நாம் செய்த செயலால் ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கும் பொழுது அதில் வருகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நேற்று இரவு பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு அநீதி நடந்திருக்குது. ஒரு பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா இது போல வேலை கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காம, அதாவது அந்த லிஸ்ட் இல்லாதவங்க கிடைச்சுன்னு சொன்னாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன். இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால உடனடியாக என்ன பண்ணணும், நம்ம எடுத்து ஒரு வீடியோ பேசி அதை வெளியிட்டோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை அதுதான் பாத்தீங்கன்னா என்ன, இருதயங்களை உள்ளந்தரியங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் தான். நம்ம பாத்தீங்கன்னா என்னதான் மீடியால பேசினாலும், நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா அதை வெளியிட்டு என்ன பண்ணுவோம், மனிதர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அதை வெளிக்கொண்டு வந்தாலும் மனதை ஆளுகிறவர் கர்த்தர் தான். அவர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள ஆட்சியாளர்களுடைய மனதில் பேசி இருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி செய்திங்கநல்லூர் சேகரத்தை சேர்ந்த திருமதி ஜான்சி ரோஸ்மேரி அவர்களுக்கு அந்த வேலை கிடைத்து விடும், அவங்களுக்கு தான் கொடுக்குறோம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, வாக்குறுதி அளித்து விட்டார்கள். பெரிய ஒரு விஷயம். நானும் அங்க இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட பேசினேன். குறிப்பாக திருமண்டல பொருளாளர் அண்ணன் வட்டக்கோயில் ஜான்சன் அண்ணன்கிட்ட பேசினேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, உடனே வீடியோ பார்த்த உடனே எங்க தவறு நடந்திருக்குது என்பதை கண்டுபிடித்து, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேகர் அளவுல அவங்க பேர் இருக்குது, கவுன்சில் லெவல்ல இருக்குது. ஆனா இங்க டைசன் லெவல்ல வரும்போது பாத்தீங்கன்னா அது எப்படியோ மிஸ் ஆயிருக்குது. எனவே அவங்களும் என்ன பண்ணாங்க, கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ போட்டோக்கு ரொம்ப, அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், தெரிந்து கொண்டு உடனடியா என்ன பண்ணாங்க, நம்ம மேனேஜர்ட்டையும் கொண்டு போனோம். மேனேஜர் அவர்கள் என்ன பண்ணாங்க, உடனடியாக நமது லே செயலர் அண்ணன் நெஸ்டிகே ராஜன் அண்ணன்ட்டே சொன்னாங்க. அண்ணனும் உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரிதான், அணியின் சார்பு இல்லாம உடனடியாக அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க. ஸோ எனவே அந்த பெண்மணிக்கு நாளை தினத்துல கண்டிப்பா அந்த வேலையை கொடுத்துருன்னு சொன்னாங்க. அது போல அந்த லிஸ்ட்ல இல்லாத அந்த பெண்மணி திருமதி ஜோஸ்லின் ஸ்டார்லைட் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேலை பணி நியமனம் செய்யப்படவில்லைன்னு சொன்னாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னதுக்கான அந்த உறுதிமொழிக்கான அறிகுறி. ஸோ அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு அதாவது இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஜான்சி ரோஸ்மேரி அவர்களுக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சொல்கிறோம். அந்த பெண்மணியும் தொடர்பு கொண்டு என்ன பண்ண சொன்னோம். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மட்டற்ற மகிழ்ச்சி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு கண் உலகத்தை பார்த்து விட்டு திடீரென அந்த கண் பிடுங்கப்பட்டால் எந்த அளவுக்கு வேதனையா இருப்பாங்களோ அந்த வேதனை இருந்தாங்க. ஏன்னா லிஸ்ட்ல இருக்குது, நமக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்ன ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது திடீர்னு லிஸ்ட்லயே எல்லாம் அவங்களுக்கு வேலைன்னு சொன்னா அந்த வலி பாத்தீங்கன்னா அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வலியை நானும் உணர்ந்தனாலதான் பேசினேன். தற்பொழுது அந்த சகோதரி பாத்தீங்கன்னா நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. மருத்துவத்துறையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கோல்டன் ஹவர்ஸ் சொல்லிட்டு. அதாவது ஒரு விபத்து நடந்தா அது நடந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணும், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட் என்ன பண்ணும், மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அது போலதான் பாத்தீங்கன்னா நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. யாருக்கெல்லாம போன் பண்ணிருக்காங்க, எங்கெல்லாம ஓடி இருக்காங்க, யாரும் என்ன பண்ணல, பார்க்க முடியல. என்னன்னா பாஸ்டர் சேர்மன்ட்ட போனா கவுன்சில் சேர்மன்ட்ட போக சொல்றாங்க, கவுன்சில் சேர்மன்ட்ட போனா திரும்ப என்ன பண்றாங்க, டிசியை பார்க்க சொல்றாங்க, டிசியை பார்க்க சொன்னா என்ன பண்றாங்க, நமது திருமண்டல அலுவலகத்துக்கு போக சொல்றாங்க. திருமண்டல அலுவலகத்துல யார் இருப்பா அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, யாரும் இருக்க மாட்டாங்க, ஊழியர்கள் மட்டும் இருந்திருக்காங்க. அவங்க மேல போங்க கீழே வாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அழன்னு அழைச்சிட்டாங்க, நொந்து நூலாயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த பெரம்பன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க அதை ஏதாவது போடுறாருன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லி தான் நைட்டு 8 மணிக்கு தான் என்ன பண்ணாங்க, லைன்ல வந்தாங்க. இங்க இருந்தாலும் கரெக்டா ஒரு 1 ஹவர்ல என்ன பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால இந்த கோல்டன் ஹவர்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா நம்மை தொடர்பு கொண்டனால நமது ஊடகம் மூலமாக இதை வெளிப்படுத்தணும். ஊடகம் மூலமாக தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தவறு நடக்க இருந்ததும் தடுக்கப்பட்டிருக்கு. ஆட்சியாளர்களுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி தான். நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த தவறு நடந்திருந்தா அவங்களுக்கும் என்ன பண்ணும், ஒரு அவப்பெயரை உண்டாக்கி இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது நடந்து முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களை திட்டுறதோ ஏசுறதோ
அதை விட வந்து பாத்தீங்கன்னா நடக்க முன்னால் வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது போல அந்த வருமுன் இந்த தவறு நடக்கும் முன்பதாக தடுத்திருக்கிறோம். தகுதியான நபருக்கு என்ன பண்ணுவோம், வேலை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதுதான் ஊடகத்துக்கு கிடைத்த வெற்றி. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருமை பெற்றுக் கொள்வதற்கு இது ஒன்றும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து உழைக்கிறோம். எதற்காகனா நீதி நியாயங்கள் திருமண்டலங்களில் என்ன பண்ணும் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு நல்ல திருக்குறள் கூட சொல்லுது, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடுன்னு சொல்லி. அதனால வந்து எடுத்து சொல்வதற்கு எங்கள் ஆட்கள் தேவை. கடந்த நிர்வாகம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட எடுத்து சொன்னேன். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய பேர் கூட என்ன பண்றாங்க, என்ன வந்து இவர் வந்து ஒரு பக்கம் ஒன் சைடுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாது நான் எந்த அளவுக்கு தற்போது இருக்கிற நிர்வாகத்திற்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சுய நலத்துக்காக இல்லை. இப்ப நான் என்னுடைய சுயநலம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற பதவியை வாங்கிட்டு என்ன பண்ணலாம், சால்வைகளை போட்டு என்ன பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனால் நான் இங்க வந்து கர்த்தர் இந்த திருமண்டலத்தில் நியாயமான நீதியான ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக என்னை பேச வைத்தார். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் பேசுவேன். கர்த்தர் இன்னும் நிறைய காரியங்கள் நினைத்திருக்கிறார். நமது திருமண்டலம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு மாதிரியாக விளங்கும். அதுவரைக்கும் நிச்சயமாக பிரமின் பயணமும் எனது குரலும் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கும். இன்னும் தாழ்மையோடு சொல்கிறேன், இந்த காரியம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா இது கர்த்தரால் வந்தது. அது எப்படி வந்ததுன்னா, சங்கீதம் 85:11 அழகா சொல்லுது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் சொல்லி. இதை அப்படி மாத்தி கூட சொல்லலாம். நீதி வானத்திலிருந்து தாழ பார்த்தது, சத்தியம் பூமியிலிருந்து முளைத்தது. நேற்றைய அந்த காணொளி வெளியிடும் பொழுது 9 மணிக்கு மேல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல யார் பாப்பான்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 மக்களுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, பார்த்திருக்காங்க விடிய காலையில் பார்த்தேன். சோ நீங்கள் பார்த்ததுனால, நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்தனால இந்த நல்ல விஷயம் நடந்திருக்குது. வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல விஷயத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸ் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எனக்காக ஜெபிக்கின்ற அனைத்து நல்ல மக்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நாம் கேட்டோம், கிடைத்தது, தட்டினோம், திறந்தது. திறக்க வைத்தவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவருக்கே எல்லா துதி கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.